வெல்கம் டு சயின்ஸ் ஃபேக்ட் இன் தமிழ். இன்னைக்கு நம்ம வீடியோல உலகம் பூரா ஏன் ஒரே மொழி பேசுறதில்லை அப்படின்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மனித இனம் தோற்றம் பெற்ற போது மனிதன் முதலில் செய்கைகளால் தான் தகவல்களை பரிமாறிக்கொண்டான். இதன் அடிப்படையில் முதலில் மனித இனமானது ஒரே ஒரு மொழியைத்தான் பேசியிருக்கிறது. இந்த தாய்மொழியானது பல பிரிவுகளாக பிரிந்து பல்வேறு வடிவம் பெற்று புதிய மொழியாக மாற்றம் பெற்றிருக்கிறது. முதலில் ஒரே பகுதியில் வாழ்ந்த மக்கள் தங்களது மக்கள் தொகை அதிகரிப்பாலும் உணவு பற்றாக்குறையாலும் அதில் ஒரு பகுதியினராக பிரிந்து வேறு புதிய இடங்களில் குடியமர்ந்தனர். அங்கு சென்றவுடன் அவர்கள் தங்களது பழைய மொழியையே உபயோகித்தனர். சில காலங்கள் செல்ல செல்ல புதிய சொற்கள் உட்புக பழைய மொழியிலிருந்து சற்று மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டனர். முதலில் பேசப்பட்ட மொழி எது என்பது அறிவதில் ஒரு சிக்கல் உண்டு. முதல் மொழியின் இயல்பை குறித்தோ இருப்பை குறித்தோ எவ்வித நேரடி வரலாற்று தடயங்களும் இல்லை. ஆனால் தொல்லியல் துறையின் ஆய்வுகளில் உலகில் மிகவும் பழமையான மொழியாக கருதப்படும் மொழிகள் சுமேரியமும் எகிப்திய மொழியும் என்கின்றனர். இதில் எகிப்திய மொழியே பழமையான மொழி என்கின்றனர். இதனை காப்டிக் என்றழைக்கின்றனர். காப்டிக் என்பது எகிப்திய தொன்மையான மொழியின் வளர்ச்சியடைந்த அல்லது முழுமையடைந்த மொழி வடிவம். வெறும் 2000 வார்த்தைகளை கிரேக்கத்தில் இருந்து எடுத்து எகிப்திய தொன்மை மொழி இன்றும் உயிர் பெற்று இருக்கிறது என மைக்கேல் ஹெஸ்மெட் என்ற யூத் ஹிஸ்டாரிக் கோர்சஸின் விரிவுரையாளர் கூறுகிறார். இந்த தொன்மை மொழிகளில் இருந்துதான் இன்றைய மொழிகள் தோன்றியிருக்கலாம் என மொழியியல் வல்லுநர்கள் கருதுகின்றனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.